பொன்ராஜ் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு இது என்ன தாக்கத்தை உண்டாக்கும், என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது அல்லது இப்போ இந்த தலைவர்களுடைய எதிர்வினை, அதுக்கு ரஜினிகாந்தோடைய எதிர்வினை, இதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியது? அது கதம் அப்படின்னு முடிச்சிட்டாரு ரஜினிகாந்த். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் கோட்டீஸ்வரன் அழகாக சொன்னார். தப்பு பண்ணிட்டே சிங்காரம் அப்படின்ற மாதிரி. அதாவது முடிச்சிட்டாரா, ஆரம்பிக்கிறாரா? கதம் முடிச்சிட்டாரு. நீ அதாவது பகையை முடிக்க காத்திருன்னு ரசிகர்களுக்கு கட்டளை இட்டார். அதான் சோழியை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்போ ஒரு எந்த விதமான யாரையுமே குறை சொல்லாதவர், ஒரு பண்பாளர், ஒரு எளிமைக்கு சிகரத்தில் இருப்பவர், ஒரு எளிமையாக இருப்பவர். தமிழ்நாட்டிலே உச்சபட்ச நடிகர் அப்படின்னா அது ரஜினிகாந்த் தான். அவர் தான் சூப்பர் ஸ்டார் தான், அவர் தான் உச்சம். அப்படி உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அரசியலுக்கு வரும்பொழுது வாழ்த்தியவர், இதுவரைக்கும் எந்த கருத்தும் சொல்லாதவர், இதை எதுவுமே பண்ணாமல் அவர் வாட்டில் செவரேன்னு இருக்கார். அவரை பேசணும் அப்படின்னா, பேசி வம்பு கெடுக்கணும் அப்படின்னா இது சொந்த காசில் சூனியம் வைக்கிற வேலையை ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அதாவது யாரை நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்களோ அந்த பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய நபரால் நீங்கள் உயர்வடைகிறீங்களா தாழ்வடைகிறீங்களா என்பது தான் இங்கே முக்கியமான கருத்து. நீங்கள் ஒருத்தர் ஜானவராக்கியசாமின்னு ஒருத்தர் அவர் பணத்துக்காக அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுறாரு. ஆமாம், அவர் வேலையை அவர் தெளிவாக பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே தப்பு சொல்ல வரல. அவர் தெளிவாக சொல்லி வர்றாரு. அவர் விஜய் ஒரு கல்ட் ஃபிகராக பொசிஷன் பண்ணுறாரு. விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக பொசிஷன் பண்ணுறாரு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு பொசிஷன் பண்ணுறாரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பொசிஷன் பண்ணுறாரு. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு பொசிஷன் பண்ணுறாரு. இப்படி நல்லா பொசிஷன் பண்ணி ஒருத்தர் படி கொடுக்குறாரு. இவர் பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குற ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆனால் கட்சியை ரசிகர்கள் கட்டமைப்பை கட்டி காத்து விஜய்க்கு உண்மையாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார், புஷி ஆனந்தன் ஒருத்தர் இருக்கார். ரெண்டாவது, ஆனால் திடீர்னு வந்தவர் எங்கேருந்தெல்லாம் வந்தார், இவர் எங்கேருந்து போனார், திருமாவளவன் டிஎம்கே குரூப்பில் ஒர்க் பண்ணார், பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து வேலை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து இவருடைய டேம்ஸ் சரியில்லாமல் விஜய்கிட்ட வராரு, திருமாவளவன்கிட்ட வராரு. திருமாவளவனை நான் முதலமைச்சராக்குவேன், இல்லைன்னா துணை முதலமைச்சராக்குவேன், ஒரு தலித்த முதலமைச்சராக்குவேன்னு உறுதி எடுத்து எல்லா வேலையும் பண்ணி அங்கேருந்து சுவிட்ச் ஓவர் ஆகி அங்கே போகிறாரு. ஓகே, இங்கேருந்து போனவர் என்ன பண்ணணும், இன்றைக்கி விஜய்க்கு ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியரை கொண்டாந்து க்ரியேட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? விஜய்க்கு ஒரு நல்ல தளத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ விஜய் என்னாச்சு, ஒரு பணக்காரர் ஒருத்தர் வர்றாரு, அவர் எந்த வழியில் பணம் சம்பாதிச்சாருன்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு பணக்காரர் ஒருத்தர் வர்றாரு, பணத்தை செலவழிக்க ஒருத்தர் ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே விஜய் ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் ஆதவர்ஜுனா கொடுத்தது மாதிரி இன்றைக்கி பார்ட்டியை டேக் ஓவர் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி என்னாச்சு சார், தமிழ்நாடு நாலேஜ் இல்லாமல் எதுவும் நடந்துடாது சார். நீங்கள் பாட்டுக்கும் பார்ட்டியை டேக், விஜய் அவ்வளவு இது இல்லாமலா அரசியலுக்கு வராரு, அவரோட நாலேஜில் அரசியல் பற்றி அந்த நாலேஜோட தான் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். நான் விஜயோட நாலேஜோட இருக்குன்னு தான் சொல்ல வரேன். ஓகே, நீங்கள் விஜயை வேறு யாரும் நெருங்க முடிஞ்சதா? எக்ஸப்ட் ஆதவர்ஜுனா ஒரு 2 3 4 5 பேரை தவிர வேறு யாராவது நெருங்க முடிஞ்சா? எத்தனை பேர் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னாங்க, யாராவது போக முடிஞ்சா? எத்தனை பேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? ராதாகிருஷ்ணன். இது என்ன தாக்கத்தை உண்டாக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்னா, என்னைக்கு நீங்கள் தகுதி இல்லாத நபர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த நபர்களால் உங்களுக்கு சிக்கல் தான் வருமே ஒழிய நன்மை பிறக்காது. அப்போ என்ன, அது இங்கேருந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருந்தா நானும் ஆனந்தும் மாட்டியிருப்போம். நல்ல வேளை நாங்கள் தப்பிச்சு சிபிஐக்கு போயிட்டோம், சுப்ரீம் கோர்ட் மூலமாக சிபிஐ போயிட்டோம் அப்படின்னு இப்போ 1 மாதத்துக்கு முன்னால் தான் சொன்னாப்புல ஆதவர்ஜுனா. அப்போ சிபிஐயினுடைய கிடுக்கிப்பிடியில் விஜயை சிக்க வச்சது யார்? ஆதவர்ஜுனா. ஒன்று. ரெண்டாவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அத்தனை பேர் எங்கிட்ட வந்துட்டாங்க, தொண்டர்கள் எல்லாம் எங்கள் பக்கம் இருக்காங்க, தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க, நாங்கள் தான் ஜெயிப்போன்ற. அப்புறம் எதுக்கு எத்தனை கூட்டணி கட்சிக்காக அலைஞ்சிங்க? 2. மூணாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவரை லந்து பண்ணி அவரை கேவலப்படுத்தி பேசியது யார்? ஆதவர்ஜுனா. மூணாவது, காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லி கிரீஷ் சோடங்கர், அவர் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் வச்சு பேசி அதுக்கு துணையாக இருந்தது யார்? இந்த ஆதவர்ஜுனா இருந்திருக்கலாம்.
அப்போ மூணாவது அது ஃபெயிலியரா? 3 ஃபெயிலியர். 4வது பவன் கல்யாணோட பேசுகிறோம் இன்னைக்கு நைட்டு தனி பிரைவேட் டெல்லியில் சொல்லப்படுற செய்திகள் தானே சார். அவரே கிரியேட் பண்ணது யார்? பல செய்திகள் இந்த வதந்தியை கிரியேட் பண்ணது யார்? அப்படின்னு எப்படி நீங்க யாரை பொறுப்பாக்க முடியும்? யார் எங்க இருந்து வருது இன்புட் உங்களுக்கு இன்புட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்க செய்தியாளர்களுக்கு பல இடங்கள்ல இருந்து விஜய் வீட்டுல இருந்து வெளியே வராரு, சரி, விஜய் வந்து இங்க பேச போறாரு, விஜய் வந்து இப்படி நடக்க போறாரு, உடனே கேமரா தூக்கிட்டு போறாங்க. எப்படி இது இன்புட் வருது? யாரு கொடுக்குறா? செய்தியாளர்களுக்கு எல்லா இடத்துல இருந்து வரும் சார். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குதுன்னா 120 மாவட்ட செயலாளர் கலந்துக்கிறாங்கன்னா அதுல ஒரு 4 பேர் வந்து ஒருத்தருக்கு சோர்ஸா இருப்பாங்க. அப்படி செய்தி வராதா? அதுல எப்படி நீங்க எல்லாத்தையும் நீங்க செய்தி வந்து வருதுன்னா கிரெடிபிள் எவிடன்ஸ் இல்லாம ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட மாட்டீங்க. ஏதாவது ஒரு டாப் லெவல்ல இருந்து ஒரு இனிஷியேட்டிவ் இல்ல. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்ப தேர்தல் நேரத்துல ஒரு நெருக்கடியா மாறுது. அந்த வதந்தியா மாத்தி என்ன ஆகுதுன்னா கடைசியா நீ பண்ண வேண்டிய அத்தனை வேலைகளும் கடைசி என்னாச்சு? பிஜேபியோட கூட்டணி. அப்ப கிரெடிபிலிட்டி என்னாச்சு? வாதவர்ஜனா என்ற ஒரு நபரால் உங்ககிட்ட ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட வரல. நபர்னு நீங்க எப்படி சுருக்குறீங்க? இல்ல அதுதான் எப்படி நீங்க எல்லா நான் சுருக்குறேன். என்னுடைய குற்றச்சாட்டாவே வச்சுக்கிட்டோம் விஜய். சரி, ஆதவர்ஜனா என்ற ஒரு நபரால் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட உங்க விஜயோட கூட்டணிக்கு வரல. 2. 3வது ஒரு தலைவரை, ஒரு முதலமைச்சரை எப்படிப்பட்ட வார்த்தையை வந்து கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசுறாரு. அப்படின்னா நீங்க அங்கிள்னு கூப்பிட்டீங்க, அவர் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து முட்டாள் முதலமைச்சர்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா ஒரு முதலமைச்சரை, அப்போ எந்த அளவிற்கு வந்து விஜயை வந்து சிக்கலில் மாட்டி விடுறாருன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. 2வதா அடுத்து ரஜினிகாந்த் என்ன பண்ணார்? ரஜினிகாந்த் உங்களை என்ன பண்ணார்? ரஜினிகாந்த் வந்து கோழை, ரஜினிகாந்தை வந்து பயமுறுத்திட்டாங்க, ரஜினிகாந்த் வந்து பயமுறுத்தி அவங்க இன்டர்பிரட் பண்றீங்க. அதான மீனிங், அதான மீனிங். பயந்துட்டாரு. அவங்க வந்து அவங்க படத்திலே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் போயிட்டாரு, நம்ம தலைவர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும் போதும் சும்மா இருந்த ரஜினிகாந்தை நீங்க தூண்டி இன்னைக்கு அவர் காலம் பேசாது காத்து இருந்து பதில் சொல்லும்னு ஒரே வாரத்தில் கதம் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஆதவர்ஜனா என்ற நபர் இருக்கும் வரை விஜய்க்கு ஏறுமுகம் இல்லை என்பது தெளிவு. சரி, பேசலாம். நான் 2 மற்றவர்களுடைய கருத்தை கேட்கணும். சுமன் சி ராமன் இணைஞ்சிருக்காரு. முன்னாடி திரு மதிவாணன், எப்படி பார்க்குறீங்க இந்த எதிர்வினைகள் வினைகள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சார், இது வந்து எலெக்ஷன் சீசன், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யாராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் கரெக்டாக தான் பேசணும். ஏன்னா நல்லா பேசினாலே திருச்சி அதுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி சொல்லிவிடுவாங்க. அதனால் ஆதவர்ஜுனா ஷுட் ஹவ் பீன் மோர் கேர்ஃபுல். ஏற்கனவே அவர் விசிகா பற்றி பேசியது வந்து ரொம்ப சிக்கலாச்சுங்க. அவர் மறுக்க வேண்டிய அவசியம் நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, வெறும் 20 பேர் தான் இந்த கட்சியில் இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் தாவை கேட்க வந்துட்டாங்கன்னு சொன்னார். அதை நானே கூட கேட்டேன். ஆனால் மறுநாள் கடும் எதிர்ப்பு வந்த உடனே 20 பேர் திமுக ஆதரவாளர்கள் அந்த கட்சியை